ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சப்பாத்தி, இட்லி, தோசை, நான், ரொட்டி, ஊத்தாப்பம், இடியாப்பத்துக்கு சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. குக்கரில் 3 விசிலுங்க. சட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிடத்தில் ரெடி ஆகிடுங்க. இந்த சைடிஷ் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், 2 தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன், 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 5 முழு முந்திரி சேர்த்துருக்கேன், 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சீல் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ ஸ்டவ் மேலே குக்கரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ கறி மசாலா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. நம்ம கசகசா முந்திரிலாம் சேர்த்துருக்கோம், அடிப்பிடிக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வதக்கிட்டு 2 உருளைக்கிழங்குனுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராமுங்க. இப்போ உருளைக்கிழங்கையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிக்கை அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க. உருளைக்கிழங்கு வாய்வுன்றதுனால பெருங்காயத்தூள் கட்டாயம் சேர்த்துக்குங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவைக்கு ஏற்ப கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு அடுப்பை அனலை கம்மி பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டுடலாங்க. 3 விசில் விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க. இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக மல்லித்தழை வாசனைக்கு சேர்த்துருக்கேன். பார்க்கும்போதே சுவைக்க தோன்றும் இந்த உருளைக்கிழங்கு குருமாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடும்போது அமிர்தம் மாதிரி இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் உருளைக்கிழங்கு குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு கூட நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்குங்க, இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதே அளவுகளோட இதே முறையில் இந்த உருளைக்கிழங்கு கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.